Welcome friends. This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Friends, நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா projection of hexagonal plane. Question read பண்ண கவனிங்க. A regular hexagon of 25 mm side has its one edge on HP. The surface of its lamina is perpendicular to VP and inclined 40 degree to HP. Draw the three views of plane and locate the traces. Question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹெக்ஸகன் கொடுத்துருக்காங்க. அதோட சைடு 6 சைடும் 25 mm கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு எட்ஜு வந்து ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹெக்ஸகனல் பிளேன் அதோட சர்ஃபேஸ் வந்து பர்பெண்டிகுலர் டு விபின்னு கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் பர்பெண்டிகுலர் டு விபின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்க்ளைன் 40 டிகிரி டு ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ட்ரா 3 வியூஸ் ஆஃப் த பிளேன். 3 வியூவும் கேட்டிருக்காங்க. அதாவது டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ கேட்டிருக்காங்க. அண்ட் லொக்கேட்ஸ் ஸ்டேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ வரைவோம். அதுக்கப்புறம் இன்க்ளினேஷன் வரைவோம். அப்புறம் சைடு வியூ வரைவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ வரைகிறதுக்கு என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா, சர்ஃபேஸ் ஆஃப் லேமினா இஸ் பெர்பெண்டிகுலர் டு விபின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எட்ஜு வந்து ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் ஆஃப் லேமினா பெர்பெண்டிகுலர் டு விபின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்க்ளைன் 40 டிகிரி டு ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. 40 டிகிரி டு ஹெச்பின்னு கொடுத்துருக்கனால, சர்ஃபேஸ் வந்து 40 டிகிரி டு ஹெச்பின்னு கொடுத்துருக்கனால கண்டிப்பாக ஃப்ரண்ட் வியூவில் லைன் மட்டும்தான் தெரியும். ஏன்னா லைனை தான் நம்ம வந்து இன்க்ளைண்டாக 40 டிகிரி ஹெச்பிக்கு வரைய முடியும். அப்போ ஃப்ரண்ட் வியூவில் லைன் தெரியணும், டாப் வியூவில் தான் ஒரிஜினல் இமேஜ் தெரியணும். அதிலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. பட் ஹெக்ஸகன் வந்து டாப் வியூவில் தான் ஒரிஜினலாக தெரியும், ஃப்ரண்ட் வியூவில் லைனாக தான் தெரியும். சரியா? அப்போ ஹெக்ஸகன் 25 mm சைடு உள்ள ஹெக்ஸகன் வரையணும். ஒரு சைடு வந்து 1 எட்ஜஸ் ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்கறதுனால பேரல் டு விபி, பர்பெண்டிகுலர் டு விபி அந்த மாதிரி எதுவும் கொடுக்காதனால நம்ம வந்து விபிக்கு பெர்பெண்டிகுலராகவும் வரையலாம், பேரலாகவும் வரையலாம். அதனால் எக்ஸ்ஒய் லைனுக்கு பேரலாக இல்லைனா பெர்பெண்டிகுலர் ஏதோ ஒரு டைரெக்ஷனில் ஒரு சைடு வந்து ரெஸ்ட் ஆகிருக்க மாதிரி, ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்க மாதிரி வரையணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எடுத்துக்கலாம். டாப் வியூ வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இதில் பாருங்கள், ஏபி இந்த 25 mm ஃபஸ்ட்டு சைடு இருப்பாங்க. ஏவி இந்த சைடு தான் ஃபஸ்ட்டு வரைகிறோம். அதான் ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணி வரைகிறோம். பெர்பெண்டிகுலர் டு விபி, அதாவது எக்ஸ்ஒய் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக வரைகிறோம். அதுக்கடுத்து ஏபி 25 mm லைன் வரைஞ்சதுக்கப்புறம் 120 டிகிரி ரெண்டு சைடும் எடுங்க. அப்போது இந்த சைடும் 120 டிகிரி எடுங்க. எடுத்துகிட்டு 25 mm ஆர்க் எடுத்து அடிங்க. ரெண்டு சைடுமே ஆர்க் அடிங்கன்னா அப்போது உங்களுக்கு 3 சைடு கிடச்சிரும். அதுக்கப்புறம் திரும்பவும் அகைன் 3 சைடு கிடச்ச பிறகு திரும்பவும் 120 டிகிரி ரெண்டு எண்டுலேருந்தும் அடிங்க. திரும்பவும் 25 mm ஆர்க் எடுத்து அடிங்க. ஆர்க் அடிச்சிங்கன்னா கடைசியில் ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஹெக்ஸகன் இந்த மாதிரி கிடச்சிரும். சரியா? அப்போ ஹெக்ஸகன் கிடச்சிரும். டயக்ராமில் உள்ள மாதிரி உங்களுக்கு ஹெக்ஸகன் நீட்டாக ரெகுலர் ஹெக்ஸகன் கிடைக்கும். டாப் வியூ வரைஞ்ச பிறகு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஏபிசிடி இ. இது பிரிசம்னா ரெண்டு பேஸ் இருக்கும், டாப் இருக்கும். இது பிரிசம் கிடையாது, லேமினா. அதனால் ஏபிசிடி இ வரைக்கும் 6 எட்ஜ் மட்டும் வரும். 1 2 3 4 வராது. அதுக்கப்புறம் இதோட ஃப்ரண்ட் வியூ வரையும் போது இதுக்கு வந்து லேமினா தான் கொடுத்துருக்காங்க. லேமினானா திக்னஸ் கிடையாது. அப்போ வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னது லைனாக தான் தெரியும். அப்போது ஃப்ரண்ட் வியூ வந்து ஒரு லைனாக தெரிய போது ஹெச்பியில் ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால அந்த லைன் வந்து எக்ஸ்ஒய் லைன்லேயே லை ஆகிருக்கும். அப்போ எக்ஸ்ஒய் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ஒய் லைன்லேயே
இதை ப்ரொஜெக்ட் பண்ணி டாப் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ஒய் லைன்லேயே டார்க்காக வரைங்க. அப்போ எந்தெந்த எட்ஜெலாம் தெளிவாக தெரியும் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி தெரியும். பேக் சைடில் இருக்க டிஇஎஃப் தெரியாது. ஏபிசி தெரியும், டிஇஎஃப் தெரியாது. சரியா? அது தெரியாத பாயிண்ட்டை ப்ராஜெக்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது ரெண்டாவது பாயிண்ட்டு ஃப்ரண்ட் வியூ இன்க்ளினேஷன். அடுத்து வந்து இன்க்ளினேஷன் வரைய போகிறோம். இன்க்ளினேஷன் ஹச்பிக்கு இன்க்ளினேஷன் கொடுத்துருக்கறதுனால இந்த ஃப்ரண்ட் வியூவில் ரெண்டாவது ஸ்டேஜில் வரைஞ்சக்கூடிய அந்த லைனை 40 டிகிரி டு ஹச்பி, அதாவது எக்ஸ்ஒய் லைனுக்கு 40 டிகிரிக்கு வரைய போகிறோம். அப்போ எக்ஸ்ஒய் லைனுக்கு மேலே 40 டிகிரி லைன் எடுத்து இந்த செகண்ட் ஸ்டேஜில் வரையக்கூடிய ஃப்ரண்ட் வியூவை அப்படியே காப்பி பண்ணி தேர்ட் ஸ்டேஜுக்கு மார்க் பண்ணுங்கள். அந்த 40 டிகிரி லைனில் 40 டிகிரி லைன் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இந்த லைன் 40 டிகிரி லைன் முடிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே நேராக கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். டாப் வியூவை ரைட் சைடில் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு திரும்ப அகைன் அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு ஹெக்ஸகன் ஸ்ட்ரிங்கேட்டட் ஷேப்பில் கிடைக்கும். ஒரிஜினல் ரெகுலர் ஹெக்ஸகன் மாதிரி கிடைக்காது, ஸ்ட்ரிங்கேட்டட் ஷேப்பில் ஹெக்ஸகன் கிடைக்கும். இதுதான் வந்து 4th ஸ்டேஜ் ஸ்ட்ரிங்கேட்டட் ஹெக்ஸகன். சரியா? அப்போது இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 3 வியூஸ் கேட்டிருக்காங்க. அப்போது ஸ்ட்ரிங்கேட்டட் ஸ்டேஜில் டாப் வியூ வரைஞ்சாச்சு, ஃப்ரண்ட் வியூ வந்து இன்க்ளினேஷன் ஸ்டேஜில் ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சாச்சு 40 டிகிரி. இதுக்கப்புறம் சைடு வியூ கேட்டிருக்காங்க. சைடு வியூ வரைகிறதுக்கு நமக்கு ப்ரொசீஜர் என்ன தெரியும்? சைடு வியூ வரையணும்னா டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ தெரிஞ்சிச்சுன்னா டாப்புக்கு ஃப்ரண்ட் வியூக்கு இடையில ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. எக்ஸ்ஒய் லைன் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கனால 45 டிகிரி இந்த ஸ்லாண்ட் லைன்லேருந்து 45 டிகிரி லைன் போட்டுக்கிட்டு இந்த டாப் வியூவை அப்படியே இந்த 45 டிகிரி லைனில் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். அப்படியே மேலே கொண்டு வாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூ ஆல்ரெடி இன்க்ளைன் 40 டிகிரி வந்திருக்கீங்க, அதை அப்படி ரைட் சைடில் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், தேர்ட் ஸ்டேஜில் உள்ள 45 டிகிரி லைனை அப்படியே ரைட் சைடில் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இங்கே 45 டிகிரி லைனுக்கு ட்ரா பண்ணி இதை எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து எல்லா பாயிண்ட்டும் மேலே கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 பாயிண்ட்டு மேலே வரும். இதே மாதிரி 6 பாயிண்ட்டும் மேலே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் உள்ள சைடு வியூ கிடச்சிரும். அப்போ 3 வியூவும் வரைஞ்சாச்சு. டாப் வியூ வரைஞ்சாச்சு, சைடு வியூ வரைஞ்சாச்சு, ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.